பாக்கியத்துடைய சதியால கதிர் தான் இப்போ போலீஸ்ல சிக்கிற நிலைமைக்கு போகிற மாதிரி இருக்கு. ஆனா கடைசில வந்து காப்பாத்துறதே இந்த முத்துவேல் தான். இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவ தெரிவிங்க. பாக்கியத்தால கடைசில ஒண்ணு சேரப் போறது ராஜி, கதிர், முத்துவேல் தான். அது எப்படி நடக்குதுன்னா, வீட்டுல இருந்து இங்க பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில் குடும்பத்தோட. ஆனா வீட்ல இருக்கவங்க கோமதி, சரவணன் அப்படின்னு எல்லாருமே முதல்ல உனக்கும் இவளுக்கும் விவகாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துறாங்க. இதை கேட்ட தங்கமயில் அதிர்ந்து போய், என்னால அப்படி எதையும் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் ஓங்கி அழுறாங்க. கூட இருந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கூடி வந்து வேடிக்கை பார்க்கிற நிலைமை கூட நடக்குது. அங்க இருக்க அப்பாத்தாவும் பேச வர, நான் உன்கிட்ட பேசல, நீ பேசாத அப்படின்னு கோமதி அம்மாவ பார்த்து வேகமா கத்துறாங்க. வேற வழி இல்லாம அவங்களும் ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்போதான் கோமதி, சரவணனை நான் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறேன். என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இவங்க யோசிக்கிறாங்களா? நிச்சயமா அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாடி என்று தங்கமயிலின் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன பிறகு, என்ன பாக்கியம் இப்படியெல்லாம் நடந்து போச்சு? நம்ம பொண்ணு வாழ்க்கை இந்த அளவுக்கு போகும்னு நானும் எதிர்பார்க்கல என்று சொல்ல, உங்களால தான் எல்லாம் அப்படின்னு சுடர் திட்டுறாங்க. என்ன சுடர்? ன்னு கோபமா மாணிக்கம் வர, ஆமா அக்கா, வாழ்க்கையில இவ்வளவு பொய் சொன்னது நீங்க தானே. பொய் சொன்னா அது மறைஞ்சு போயிடும்னு நினைச்சீங்களா? ஒரு நாள் எல்லா பொய்யும் வெளிச்சத்துக்கு வரும்னு உங்களுக்கு தெரியாதா? ன்னு சுடர் கேக்குறாங்க. நீ சின்ன பொண்ணு, எதுல எப்படி முடிவெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ன்னு சொல்ல, அதனால தான் அக்கா வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு சுடர் கோபமா உள்ள போறாங்க. அந்த நேரத்துல பாக்கியம் வந்து, இப்ப எதுக்கு மயில் அழ்றா? அது எல்லாம் நடக்காது. உன் புருஷன் உன்னை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டான். நான் ஏதாவது ஏற்பாடு பரேன்னு சொல்றாங்க. வேணாம் பாக்கியம், நீ என் வாழ்க்கையில பண்ணதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் செய்யாம இருந்தாலே போதும் என்று தங்கமயில் சொல்லிட்டு உள்ள போய் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா பாக்கியம் சும்மா இல்ல. இத நான் சும்மா விட மாட்டேன்னு மனசுக்குள்ள முடிவு எடுக்குறாங்க. அதே நேரத்துல, கோமதி, நம்ம அவள முடிச்சு விடலாம். இனி அவளோட பொருள் இந்த வீட்டுல எதுக்கு? அவங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் பேங்க்ல இருக்கு. அதை நான் எடுத்துக் கொடுக்கப் போறேன் என்று சொல்ல, ராஜியும் மீனாவும் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. தேவையில்லாம பேச வேண்டாம், பிரச்சனை பெருசாகும்னு நினைச்சு அவங்க அமைதியா இருக்காங்க. அவகிட்ட பேசுறது, அவள பார்க்கிறது, இந்த குடும்பத்தோட ஒட்ட வைக்கிறது. இந்த மாதிரி எண்ணம் யாருக்காவது இருந்தா, இன்னைக்கே தூக்கி போட்டுடுங்க என்று கோமதி கண்டிஷன் போட்டு கோபத்தோட வெளிய போறாங்க. கூடவே அரசியையும் கூட்டிட்டு போறாங்க. கடைசியில பாக்கியம் ஸ்டேஷன்ல தலைகுனிஞ்சு நிற்க, முத்துவேல் அமைதியா புன்னகையோட வெளிய போறாங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க.